ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்றே எனக்கு மைண்டில் வந்துருச்சு. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்பிரிட் கைட்ஸ் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. ரூன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய ஒரு ஃபார்ச்சூன், ஒரு குட் ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு இன்னும் ஒரு சப்போர்ட் மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, உங்களுடைய ஒரு நல்ல ஹெல்த்துக்காகவும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆகும். அதுலேயும் நீங்கள் சில விஷயங்கள் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தேடுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும், லைஃப்பில் உங்களுடைய இமேஜ் மற்றவங்களோட பார்வையிலும் அதிகமாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்காகவும் எல்லா விஷயத்துக்காகவும் நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு ரூன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரூன் இருக்கான்னு சொல்லி நான் தேடினேன். நான் வந்துட்டு சைக்கிக் அந்த விஷயம் யூஸ் பண்ணி நான் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் போட்டேன்னா அதில் வந்துட்டு இந்த நேம் வந்துச்சு கரெக்டாக. நான் காட்டுறேன், அந்த ரூன் காட்டுறேன். இந்த ரூன் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு இல்லை சாமி பூஜை அறையில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ லைஃப்பில் அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் இதை வந்து இன்டென்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரூன் நான் பண்ணியிருக்கேன். தவறான இன்டென்ஷன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யாது. நல்ல இன்டென்ஷன், நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு விதம் உங்கள் மைண்டில் இருக்கணும், மைண்ட் அண்ட் மனசில் இருக்கணும். சரியா? கண்டிப்பாக இந்த ரூன் வேலை செய்யும். டவுட்டாக பண்ணாதீங்க. டவுட் இல்லாமல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். 1000% வரும். நம்புங்க. நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன நார்மல் பேப்பரில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் பின்னாடி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு டெய்லி நீங்கள் அதில் தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் இது பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இல்லைனா நீங்கள் படுக்கிற பெட்ரூமில் நீங்கள் கண் பார்வையில் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்கள் மைண்டுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த ஒரு மாதிரி நீங்கள் இந்த ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோன்லேயோ வீட்லேயோ எந்த இடத்துல வைக்கணும், வீட்டில் இல்லை நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக நீங்கள் இது பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் கேரி பண்ணுற பர்ஸில் வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அதை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் ஊதுவத்தி எதனா இருந்துச்சுன்னா உங்கள் பர்ஸ் இந்த ரூம் கொஞ்சம் அதுக்கு கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். சரியா? நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் நான் இதில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஒரு நல்ல ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நல்ல விதத்தில் அதுலேருந்து நீங்கள் சஃபர் ஆகாமல் நல்ல விதமாக நீங்கள் வெளில வரத்துக்காகவும், இன்கேஸ் நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அதுக்காகவும் இந்த ரூம் யூஸ் ஆகும். சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாமே. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் அப்படியே எடுத்து காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த ரூன் மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். இந்த ரூன் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். சரியா? தெரியுதா? உடனே சீக்கிரமாக ட்ரா பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மிரர் இது மாதிரி இருக்கிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும். இது ரைட் இல்லை, இது லெஃப்ட் சைடு வரும். இந்த ஒரு இது அது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மிரர் இமேஜாக இருக்கிறதுனால இது லெஃப்ட் சைடு வரணும், ரைட் கிடையாது, லெஃப்ட் சைடு வரணும். ஓகே, ஃபைன். அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி என்ன டைமுக்கு உங்களுக்கு ரூம்ஸ் நான் சொல்லணுமோ அந்த டைம் வந்துட்டு நான் ரூம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? இந்த மாதிரி ரூம்ஸ் நான் ட்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது டேட்டூ போடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு டேபிளில் வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதுக்காக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இன்றைக்கி என்ன ரீடிங், என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரூல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃப்ரீ மைண்டாக எப்போ நீங்கள் நல்லா ஒரு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரூன் இது பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் எதுனா ஒரு பேப்பர், என்ன பேப்பர், ஒரு நல்ல ஒரு பேப்பரில் நீங்கள் வரைச்சிக்கோங்க. ஓகே, எடுத்த உடனே எம்ப்ரஸ் நல்ல எனர்ஜி, எம்ப்ரஸ் லீடர்ஷிப், ஒரு க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் ட்ரை பண்ணி சில விஷயங்களை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சில விஷயங்களை கூட இப்போது வந்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சின்ன சின்ன ஒரு சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 555 556 ஸ்கார்பியன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா? ஸ்கார்பியன் உங்களுடைய லெவல், உங்களுக்கு லிமிட் இவ்வளோதான் சொல்லி நீங்களாக யூகிச்சு வச்சுருப்பீங்க. இல்லை சில பேர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மை, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் கேர் பண்ணாமல் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிமிட்டில் இருந்து அதை தாண்டி என்ன இருக்குது, அதை தாண்டி போனால் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை யூனிவர்ஸ் உங்களை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சில விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான அந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு லெவல்லையே இல்லாமல் புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கலாம், பர்சனல் லைஃப் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு ஹாபி, ஒரு நார்மல், அந்த மாதிரியும் இருக்கீங்க சில பேர். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு புது கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். இது சில பேர் நீங்கள் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யூனிவர்ஸ் ஒரு வளைஞ்சி ஒரு பாதை இருக்கும் இல்லையா, ஒரு கேம் மாதிரி இருக்கும், வளைஞ்சி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு கிஃப்ட் சில பேருக்கு கடவுள் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த பாதை நீங்களாக சூஸ் பண்ணணும், நீங்களாக க்ரியேட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வரணும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ரவுண்டாக ஒரு மெய்ஸ் சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு வளைஞ்சி இருக்கும் பாதை, திங்ஸ் வளைஞ்சி இருக்கும். எந்த ரூட் போகணுன்றது நீங்கள் க்ரியேட் கிடையாது, நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. உங்களுடைய டெஸ்டினி நீங்கள் டெஸ்டினின்னு சொல்ல முடியாது, ஒரு கிஃப்ட் உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டாங்க, ஒரு இடத்துல இறக்கிட்டாங்க உங்களை போயிட்டு. ஸ்குவிட் கேம்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இறக்கியாச்சு. ஸ்குவிட் கேம்ஸ்ற மாதிரி படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கிட்டாங்க. இப்போ அதில் வந்துட்டு என்ன வேணாலும் வரும், உங்களுக்கு ஸ்ட்ரகிள் என்ன வேணாலும் வரும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்கார்பியோ அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கீங்க. நீங்கள் தண்ணிலையும் இருக்கும் ஸ்கார்பியோ, நிலத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கு அந்த மாதிரி உங்களுடைய பாதை, உங்களுடைய பாத் தெரியுதா? உங்களுடைய பாத் கடவுள் இறக்கியாச்சு அந்த இடத்துல. இப்போது அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு எல்லா சிச்சுவேஷனும் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு கிஃப்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கேம் விளையாடுறாங்க, கடவுள்கிட்ட ஒரு கேம் விளையாடுறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எம்ப்ரர் அந்த எனர்ஜியில் ரொம்ப ஒரு ஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கேம் சூஸ் பண்ணி, இந்த கேம் நீங்கள் சூஸ் பண்ணணும் கிடையாது, கடவுள் சூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணணும், விளையாடக்கூடாதான்றது கிடையாது. அவர் சூஸ் பண்ணி உங்களை இறக்கியாச்சு, கோதாவில் இறக்கியாச்சு. இப்போ அதை ப்ளே பண்ணிகிட்டே போகணும். அதுதான் உங்களுடைய ஒரு ட்விஸ்ட். இது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கான பிளெஸ்ஸிங் கிஃப்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிஃப்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு.
மேபி சில பேர் கிவ் அப் பண்ணலாம் இந்த விஷயத்தில், இந்த கேமில், இந்த சுச்சுவேஷன்ஸில். நான் கேம் சொல்கிறது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், எதனா ஒரு ரியல் லைஃப்பில் இருக்க சில விஷயங்கள் இருக்கலாம். ஓகேவா? கிவ் அப் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஆனால் சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, எதுவும் வழி தெரியாமல் ஜஸ்ட் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அந்த கேமில் இறக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒரு அந்த மாதிரி விஷயங்களே நம்பி இருந்த நீங்கள், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜிக்கலாக உங்களுக்கு வந்து கடவுள் எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் சில பேர் இருந்திருப்பீங்க. அப்படி கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கேம் வச்சுருக்குறாங்க. அந்த கேம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங், இந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தகுதியானவங்க நீங்கள் தான் அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வழியில் நிறைய இன்னல்கள் வரும், நிறையா ஒரு இல்யூஷன்ஸான சில விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில். வழின்றது லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரு லீடராக, ஒரு மெஜிஷியனாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கான அந்த லைஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபாக இருக்கும், ஒரு லைஃப் கேமாக இருக்கும். சில பேர் நிறைய என்ன சொல்கிறது இல்யூஷன்ஸ் இருக்கும் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி நிறைய சில பேர் வந்துட்டு உங்களை ஏமாத்துறதுக்காகவும், உங்களை இந்த கேம்லேருந்து வெளியில் தள்ளி விடுறதுக்காகவும், உங்களை தோக்கடிக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் நடக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க லைஃப்பில். இந்த விஷயத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுல தான் இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவங்க என்ன மாதிரியான சூழ்ச்சி பண்ணுறாங்க என்னன்றது அதுலேயும் உங்களுக்கு கவனம் தேவை. ஓகே? நீங்கள் ஒரு பெஸ்ட் ஒரு லீடர், ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கடவுளுக்காகன்றதை நீங்கள் நிரூபிக்கிறீங்க. கண்டிப்பாக நிரூபிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதிகமான சிக்கல் வரும், நான் இப்போவே சொல்லிடுறேன். அதிகமான சிக்கல் வரும், என்ன வேணாலும் வரும். லைஃப் சிச்சுவேஷனில் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே? இதுதான் உங்களுக்கான ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர். காட் பிளஸ்.